விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு. சில நேரங்களில் ரொம்ப பெருமையாக சொல்லப்படுற ஒரு வரி. ஆனால் எந்த விவசாயிகளை நினச்சி பெருமைப்படுறோமோ அதே விவசாயிகள் தான் நாட்டோட மின்சார தேவையை பூர்த்தி செய்ய இன்னைக்கு தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிக வளம் வாய்ந்த பகுதி இந்த பகுதி. இதை அந்த நிலக்கரை போர்வெல் போட்டதில் அந்த நிலக்கரி இருந்ததுனால அவர் ஜம்புலிங்கம் என்பவர் எடுத்து சொன்னதுனால இந்த என்எல்சி நிர்வாகம் வந்தது. தன்னுடைய நிலத்தில் நிலக்கரி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஜம்புலிங்கம் அன்னைக்கு முதல்வராக இருந்த காமராஜர் கிட்ட இந்த தகவலை தெரிவித்தார். ஜம்புலிங்கம் இலவசமாக கொடுத்த 600 ஏக்கர் நிலத்தில் அன்றைய பிரதமர் நேரு தலைமையில் காமராஜரால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் 1956 தொடங்கப்பட்டுச்சு. 1956 நாங்கள் இந்த மைன்ஸ் உருவாகிறதுக்காக 46 ஏக்கர் எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாமனாரை கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கர் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 100 ரூபான்னு கொடுத்தாலும் அடுத்தது எங்களுக்கு இங்கே இடம் இருந்ததால் இங்கே வந்துட்டோம், கொள்ளலாம் இருந்ததால். அப்போ 2 ஏக்கர் நிலமும் 10 சென்ட் இடமும் அப்போ கொடுத்துருக்காங்க. அதை கூட நாங்கள் வாங்கலை. அதுக்கு பிறகு இது 2வது தடவை 3வது தடவையும் இப்போ இருக்குது. எங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது இப்போ 3-4 ஏக்கர் தான் எங்ககிட்ட இருக்குது. அதையும் இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னு நாங்களும் நாங்கள் இப்போ இந்திய வளர்ச்சிக்காக நாங்கள் தடையாக நிற்கலை. எங்கள் தேவையை பூர்த்தி பண்ணால் உங்கள் வழிக்கும் நாங்கள் வரோம். இப்போ எங்கள் நிலத்தை மட்டும் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை இந்த 2 ஏக்கர் பிடிங்கிட்டா எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நோபல் காசுக்காக நாங்கள் நிலத்தை கொடுத்தோம். மின்னொலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் காசுக்காக கொடுத்தோம். ஆனால் அதோட பர்பஸ் எங்களுக்கு இங்கிருந்த மக்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. எங்கிருந்தோ வந்தவங்களுக்கு கிடைச்சது அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ஊரை எடுக்க போறேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு வெளிப்படுத்தல் மேல ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. அவங்களே முடிவு பண்ணி ஒன்று அறிவிக்கிறாங்க, இதான் உங்களுக்கு ஏற்படும், இதை தான் வாங்கிக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த ஒரு இதுக்குமே மனையா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதுக்குமே இன்னும் ஒரு உறுதி கொடுக்கலைங்க. ஆனால் வெளியில் துரத்துற வழி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்எல்சியாக நாங்கள் நிலம் கொடுத்தது, நாட்டுக்காக நாங்கள் தியாகம் பண்ணிட்டு நாங்கள் இது வரைக்கும் அனுபவிக்கிறது போல ஏமாற்றம் தான். இப்போ முன்னாடியே எங்களுக்கு நிலம் நாங்கள் 56 கொடுத்ததுக்கு 2 ஏக்கரோ 10 சென்டோ நாங்கள் வாங்கலை. அதுலேயும் எங்கள் ஊரில் ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. அதை இப்போ கேட்கறதுக்கு பழசை பேசாதீங்கன்றாங்க. பழசுன்னு நீ இப்போ இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. 56 நாங்கள் நிலம் கொடுக்கலாம், நீங்கள் என்எல்சி இருக்குமா? இப்போ 56 பேசாதீங்கிறாங்க. 56 பேசாத நாங்கள் எப்படி புதுசாக பேச முடியும்? எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். முன்னாடி சொல்லி அந்த பாதிப்புக்கு ஒரு தீர்வு கண்ட பிறகு தான் இதை தரணும். எதுவுமே இல்லைனா இப்போ போனால் நாங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது. எத்தனை இடத்தா ஒரு குடியானவன் எத்தனை இடத்தா மாறலாங்க. என்எல்சி ஏமாத்திடுவாங்க. நிலம் அளக்கும் போது ஒரு அதிகாரி வருவாங்க. அந்த இடத்த கைப்பற்றின பிறகு அந்த அதிகாரி அங்கேருந்து மாற்றி வேறு பெஞ்சிக்கு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி என்ன சொல்லுவார், நீங்கள் லேண்டு எடுக்கும்போது வந்த அதிகாரி இங்கே இல்லை, அவர் இடம் மாறி போயிட்டாரு அப்படிமா. அப்போ நாங்கள் கொண்டு போய் எங்கள் இடத்த ஒப்படைச்சிட்டு நாங்கள் போய் எங்களுக்கான நஷ்டடி கேட்கணுன்னா 1 நாள் 2 நாள் இல்லை. இந்த இடத்துக்காரங்களோட நான் பயணிச்சுங்க, சொந்தக்காரங்க. 2008-09 இன்றைய வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதே இப்போ வண்டி வச்சு எடுத்தாங்க, போலீஸ் வச்சு. எந்த வகையிலும் அவங்களுக்கு அந்த நிவாரணம் போய் சேரல. என்எல்சியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, நிலம் எடுப்பதற்குன்னு 2 அலுவலகம் இருக்குது. டவுன்ஷிப்பில் ஒன்று இருக்குது, மந்திரத்தில் ஒன்று இருக்குது. 60-70 வருஷமாக நிலம் எடுப்பதற்குன்ட்டு நிரந்தர கொள்கை எதுவுமே இல்லை. ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன், இதுதான் பாலிசி. 56 கொடுத்தோம், 62 கொடுத்தோம். இப்போ 2023 கேட்குறாங்க. எங்கே தான் போகிறது நாங்கள்? அப்போ நாங்கள் வாழறதா சாவறதா? தங்களோட நிலத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் அதை பாதுகாத்து பலனடைஞ்சிட்டு இருந்தாங்க. அதை பாதுகாக்க முடியாமல் போகிறப்போ குறைஞ்சபட்சம் அது மூலமாக பயனடையலாங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு இதை ஒரு 10% சொல்கிறாங்க.
வீட்டுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க இருக்கும்போது நீ ஒரு பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இன்னொரு பிள்ளைங்க எங்கே போவோம்? இல்லை. ஆனால் படிச்சிருக்கிறாங்க. படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வெளி மாநிலத்துலேருந்து நீங்கள் ஆளுங்க எடுக்கிறீங்க. வெளி மாநிலத்துலேருந்து அதர் இதுலேருந்து வேலை எடுக்கும்போது நீங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவங்களோ எங்களை சார்ந்து இருக்கிறவங்களோ உங்களால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்களே தவிர எந்த பெனிஃபிட்டுமே என்எல்சினால எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறச்சா இப்போ நாங்கள் ஓரளவுக்கு இந்த நிலத்தையும் விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? வேலைவாய்ப்பும் இல்லை, இருக்கிற வருமானமே அரைக்குறை வருமானமே இந்த நிலத்தால். இந்த நிலத்தை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் எங்கள் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்தை எங்களால் நாங்கள் ஒரு பிடி மண்ணு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிலத்தை கொடுங்க, 3 வருஷம் அப்ரெண்டிஸ் மாதிரி தொழிற்பயிற்சி கொடுக்குறோம், அந்த 3 வருஷம் கொடுக்கவே சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது இந்த என்ஜினியரிங், ஐடி, இந்த டிப்ளமா அந்த ரேஞ்சில் வந்து சம்பளம் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கவே எங்கள் நிலத்தெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் நிலத்தை ஒப்படைச்சிட்டு எங்கிட்ட இருக்கும்போதே இவங்க உரிய பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நிலத்தை ட்ரைனிங்கே ஒப்படைச்சிட்டு நாங்கள் எங்கே போய் யாரை கேட்க முடியும்? நாங்கள் ஏற்கனவே வந்து 79 நிலம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வயசு 10 வயசு தான், 9 வயசு. அப்போ வந்து எனக்கு வயசு கம்மின்னு சொல்லி எனக்கு வேலை கொடுக்கல. திரும்ப நான் 18 வயசாகி நான் படிச்சுட்டு போய் வேலை கேட்கும்போது நான் நாளைக்கு வா இன்றைக்கி வா நாளைக்கு வா அழகழிச்சாங்களே வந்து அது வேலையை கொடுக்கல. கடைசியில் அப்படி இப்படி போராடிக்கவே 2002 வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. LA GM வந்து எஸ்பான்ஸ் GMக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. என்னென்னா இப்போ டெம்பரரி ஜாப் கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாடு எங்களால் வாழ்வாதாரம் வாழ முடியலன்னு போய் கேட்டதால் ஒரு டெம்பரரி ஜாப்னு ஒரு ஆர்டர் ஒன்று அடித்து கையில் கொடுத்தாரு. கொண்டு போய் GM கொடுங்க, கொண்டு போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த GM எங்களுக்கு வேலையே கொடுக்கல. அந்த லெட்டருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளே கிடையாது. நிர்வாகம் ஒரு கண்துறை மாதிரி தான் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நான் நமக்கு நடந்து அலைஞ்சி தெரிஞ்சு செயின் விட்டுட்டோம். இப்போ எனக்கு வயசு 53 வயசு 54 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போக முடியாது. நான் நிலத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நிலத்தை எடுத்துகிட்டு என்னோட வாழ்க்கை, என் பசங்களோட வாழ்க்கை என்ன? எங்கள் நிலத்தை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறது? எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. நீங்கள் வேலை கொடுக்கறதுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2013 சட்டத்தில் அரசாணையில் வந்து எங்களுக்கு நிரந்தரமாக வேலை கொடுக்கணும்னு சொல்லி இருந்தாலும் அதை அரசாணையெல்லாம் இவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து பின்பற்றுற மாதிரி இல்லை. அரசாணையெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஆணைகளை வந்து இவங்க யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. வெவ்வேறு காரணங்களை சொல்லி அதிகாரிகளும் சரி அரசியல் கட்சிக்காரங்களும் அதெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி வந்து மிரட்டுறாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டோம். ஊர் எடுத்தோடனே இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். அதில் 1-2 பேர் எட்டக்க இருந்துட்டு அவங்கவுங்க போய் கொடுக்குறாங்களா, நான் ஒரு பக்கம் போய் கொடுக்குறேன்னா எனக்கு இப்படி சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு ஒருத்தவங்க. இதுவும் அந்த 10 பேர் ஒன்றா சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் பார்த்தா யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது NLCக்கு தெரியும் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி 89, 2002 அது மாதிரிலாம் நிலம் எடுத்தவங்களுக்குலாம் இது மாதிரி ஐடி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களாம் இது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஆர்டர் போடுவோம் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. நிலத்தை அவங்க கைக்கு போயிட போகுது. திருப்பி நாங்கள் யாரை போய் கேட்க முடியும்? அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அப்படி ஏமாந்துட்டாங்க. நாங்கள் எங்கே போய் கேட்க முடியும்? இந்த கிராம மக்களை ஏமாத்துறது எல்லாமே நிர்வாகத்துக்கு கைவந்த கலை. உள்ளூர் அரசியல் கட்சிகள், மாவட்ட ஆட்சியாளர் வந்து நிர்வாகத்துக்கு உடன்பட்டு ஒத்து போனால் கலெக்டராக நீடிக்க முடியும். உண்மையை சொன்ன நிறைய கலெக்டருங்க என்ன பண்ணால் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வர கலெக்டர் எல்லாமே நேர்மையோடு நின்னா சூட்டு கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நிர்வாகத்தோட ஒத்து போனால் அங்கே வேலை செய்யலாம். NLCயால் மக்களுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு 98 சாம்பல் ஏரி உடைஞ்சது. 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலம் இதனால் பாதிக்கப்பட்டுச்சு. சாம்பல் ஏரி உடைஞ்சு என் நிலந்தமான சாம்பல் ஆகி போச்சு, படிஞ்சு போச்சு, 2 மீட்டர் உயரத்துக்கு படிஞ்சு போச்சு. அப்போ அப்படிதான் எங்களை அழகழிச்சு கடைசியில் பேர் 27 ரூபா கொடுத்தாங்க ஒரு M3 நீங்களே அள்ளிக்கன்னு. அந்த M3 வாங்கிட்டு அள்ள முடியல. அந்த 2 ஏக்கர் அப்படியே கிடக்கு. இது நெய்வேலி சாம்பல் தண்ணி வந்து பாஞ்சனால இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சாம்பல் பறக்குது, டஸ்ட்டு பறக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக எங்கள் நிலத்து ஃபுல்லாக சாம்பல் நெய்வேலி தண்ணி உடஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய ஏரி இருந்தது, சாம்பல் ஏரி. அப்போ உடச்சிக்கிட்டு நிலம் ஃபுல்லாக சாம்பல் பரவி போயிடுச்சு. 2 அடி 5 அடி இவ்வளோ தூரம்லாம் ஒவ்வொரு இடத்துல 5 அடி 6 அடி நிலத்தெல்லாம் பாதிச்சு கரும்பு போட்டிருந்தோம். அந்த கரும்போட சாம்பல் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் கரும்பு அதை எடுக்க முடியல. அந்த கரும்பு போனதுனால சாம்பல் வந்து விளைஞ்சதுனால இது நாங்கள் கரும்பு போடுறதே பயிர் நிப்பாட்டிட்டோம். இதாக இருக்குது பாருங்க நிலம்,
சவுக்கு போட்டிருக்கோம் பாருங்க. சாம்பலை உடஞ்சதுலேருந்து அது வந்து பயிர் வைக்க தகுதி இல்லாத நிலமா ஆயிடுச்சு. அதுலேருந்து சவுக்கை தென்னந்தோப்பு போட்டிருங்க. வேறு எந்த மாதம் வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி முப்போகம் விளைஞ்ச இடங்க இது. கம்பு, நெல், மல்லாட்டை, எள்ளு மாற்றி 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 பண்ணிகிட்டு இருப்போம். முப்போகம் அருமையான விளைச்சல். எல்லாமே கெட்டுது. இந்த மண்ணோட தரமே போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைக்கே இந்த சாம்பல் தான் காரணம். இந்த சாம்பல் பாருங்கள், இந்த மண் சாதாரண நிலத்துக்கும் இந்த வளமான நிலத்துக்கும் இந்த பூமிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த சாம்பலை அப்புறப்படுத்தி வேறு இடத்துல கொண்டு போய் கொடுத்தா கூட பண்ணல. எங்களை ஒன்றுமே பண்ணல. ஏதோ ஒரு சொற்ப தொகையை கொடுத்து இந்த சாம்பலை நீங்கள் தள்ளி இங்கே போங்க, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. எல்லாமே பொய் வாக்குறுதியாக போனதால் இப்போ வந்து நாங்கள் ஏமாந்து போய் இப்போ கண்ணீரோடு நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த பூமியை விட்டு எப்படி போகிறதா இல்லை சாகிறதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நாங்கள் வந்துட்டோம். இந்த சாம்பல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. எப்படி குழந்தைக்கு வந்து தாய் பால் கொடுக்காம வெயிட் பண்ணாங்க, பால் கொடுக்கல அப்படின்னா தானாக மார்பில் பால் கசிக்கும். அந்த மாதிரி இங்கே நிலத்தடி நீர் வளம் அதிகமாக இருக்குது. தானாக பூமிக்கு மேலே பீச்சு அடிக்கும். அது ஆர்டிஸ்ட் விட்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. சும்மா மழை பெய்யறபடி அழுத்தினாலே தண்ணி வெளியே வரும். இன்னைக்கு 1000 அடியில் தான் எங்களுக்கு குடிநீரே கிடைக்குது. ட்ரீட்டட் வாட்டர் அப்படி தான் என்எல்சி இந்த தண்ணியை சொல்லுது. ஆனால் மக்கள் இதுக்கு வச்சிருக்கிற பேர் கறி தண்ணி தானே பாயுது. கறி தண்ணி தானே எங்களுக்கு பாயுது. கறி தண்ணி வர்றதுனால கருப்பாக பாயுறதுனால விலை கம்மி. எங்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, வெளியூர் பயிருக்கெல்லாம் ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. மாடு அதிகமாக வச்சுட்டு இருந்தோம். 4-5 மாடுக்கு மேலே வச்சுட்டு இருந்தோம். மாடு வந்து 2 மாடு வந்து வீட்டிலே இறந்து போச்சு. என்ன காரணம் தெரியல. மேடு அங்கே ஒரு இது என்எல்சி ஏரியாவில் ஓட்டி விட்டோம் மாட்டை. இந்த அந்த தையல் மரம்லாம் இருந்துச்சு நிறையா. அதில் ஓட்டி விட்டோம். அதில் ஓட்டி விட்ட உடனே ஒரு மாடு இறந்து போச்சு. அது என்ன காரணம்னே தெரில. நாங்கள் இப்போது அப்புறம் இந்த மாட்டை அங்கே ஓட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ திரும்ப இங்கேயே வச்சு ஓட்டிக்கிட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சாப்பிட்டதுன்னு தெரில. அது மாடு இறந்து போச்சு. காரணம் கண்டுபிடிக்க முடியல. அந்த பக்கத்தில் தண்ணி வீரம் கோயில்கிட்ட பக்கத்தில் கழிவு நீர் தண்ணி வந்துட்டு இருக்கு. அது வந்து மாடு குடிச்சிட்டு அதில் அதனால இறந்து போச்சு. என்னன்னு தெரியல. என்ன காரணம்னு தெரியல. தண்ணி குடிச்சதுனால இறந்ததா என்னன்னு தெரியல. இந்த ஏரி உடைஞ்சது வெறும் சாம்பல் தண்ணி வந்தது. மாடு மேயறதுக்கு இடம் கிடையாது. அது சாம்பல்லையா போய் மேயும். ஆனால் அந்த மாட்டோடைய வசதிக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. இங்கே யாரும் என்எல்சியோ மற்றவங்களோ எதுவுமே பண்ணித்தரல. கவர்மெண்ட்டும் பண்ணித்தரல, கலெக்டரும் பண்ணித்தரல, யாருமே பண்ணித்தரல. அப்போ இந்த மாடெல்லாம் எப்படி வளர்க்குறது? நான் 20 வருஷமாக மாடு வச்சுருக்கிறேன். 20 வருஷமாக அந்த மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் வாய்க்கா தண்ணி குடிச்சது. இப்போ எந்த தண்ணி குடிக்க முடியாது. குடித்தா அந்த கதை தான். அப்போ மாடு சீவனெலாம் என்ன பண்ணுறது? அதுக்காக நான் இந்த மாடை விட்டுவிட முடியும்? அங்கே ஸ்கூலுக்கு வருவான் சின்ன வயசில். அங்கே வரப்போ பெரிய கறி ஓடை ஒன்று ஓடிட்டு இருக்கும். தார் வரும். அப்படியே இல்லை, தார் ஆயிலெலாம் வரும். அது இறங்கி நடந்து வந்து பழம் கிடையாது. இறங்கி நடந்து வந்துட்டு காட்டாமணி இலையை பறித்து அந்த துடைப்போம். ஆயிலெல்லாம் துடைப்போம். என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பிளான்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு நிலக்கரிய பகுப்பாய்வு செய்வாங்க. அந்த நிலக்கரிய பகுப்பாய்வு பண்ணோம்னா அது என்னென்ன கிடையாது? தார் இருக்கும், ஆயில் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த ஆயில் அந்த ஓடையில் வரும்போது என்ன செய்யும்? தடத்தடக்கு காலில் வந்து நம்ம நடந்து கிராஸ் பண்ணி பார்த்தோம். காலில் பூரா ஒட்டிக்கணும்னா அதை கழுவுறதுக்கு மறுபடியும் சோப்பு போட்டு வந்து கழுவலாம். அப்புறம் ஸ்கூலுக்கு நாங்கள் இங்கே ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் ஸ்கூலுக்கு போனாலும் அங்கெல்லாம் வைக்கலாம். அப்போல்லாம் அந்த மாதிரி பவர் டிடர்ஜென்ட் சோப்புலாம் கிடையாதுங்க. அந்த குருட்டன்ஸ் இலை இருக்கும், அதெல்லாம் தொடச்சி விட்டு போய் உட்காந்து. பிரிகட்டிங் அண்ட் கார்பனைசிங் பிளான்ட்னு ஒன்று, பிஎன்சி பிளான்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறமா நெய்வேலி ஃபெர்டிலைசர் பிளான்ட். இந்த ரெண்டும் என்ன பண்ணும்? அவங்க வந்து தயாரிப்பில் ஏற்படுகின்ற கழிவுகள் அனைத்தையும், ஆயில், மற்றபடி வந்து அமோனியா, இது மாதிரி இருக்கிற கழிவுகளை அதை அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அதை தாண்டி தான் போகணும். நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதே ஆலையில் போய் ஒர்க் பண்ணேன். டிபியூ சொல்ல தார் ப்ராடக்ட் யூனிட். இந்த நிலக்கரியை வந்து கம்ப்ரஸ் பண்ணுற அது மாதிரி ஒரு வரும். அது என்ன பண்ணுவாங்க? ஷிஃப்ட்டில் மறந்துடுவாங்க. ப்ராடக்ட் போயிட்டுருக்கு, டேங்கு ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து அடுத்த டேங்கு மாற்ற மாட்டாங்க. ஓவர் ஃபுல்லாகி வந்துடும்.
இந்த தார் தான் என் காலில் படுதுங்கிறத நான் ஒரு 40 வருஷம் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நெய்வேலி அந்த தண்ணி, உங்களுடைய பூமி சரியில்லை, உங்கள் பூமி நல்லா இல்லை, உங்கள் பூமி சாம்பல் தண்ணியாக இருக்குது அப்படின்றாப்புல. இந்த தண்ணி நெய்வேலி தண்ணி வந்து உயிர் கிடையாது. எப்படி உயிர் கிடையாதுன்னு கேட்டால், பாய்லரில் ஏறி ஹீட் ஆகி அது உயிர் கிடையாது அந்த தண்ணிக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் வந்து ஏத்தம் இறைச்சாப்புல கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்தாப்புல, கிணத்து தண்ணியை எடுத்து இறைச்சா அது மாதம் நல்லா கூடி வந்தது, நல்லா இருந்தது. இப்போ அந்த மாதிரி உயிர் தண்ணி கிடையாது. ஆனால் தண்ணி வருது எங்களுக்கு, அது ஃப்ரீ தண்ணின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணியில் உயிர் கிடையாது. அதனால் எங்களுக்கு நாளுக்கு நாள் அழிவு தான் ஏற்படுது. அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் நெய்வேலியால் பக்கத்தில் இருக்கிற கிராமம் எங்களுக்கு விவசாயிக்காக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் விவசாயத்துக்கு அப்படின்றாங்க. அதனால் நாளுக்கு நாள் எங்களுக்கு விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எதுவுமே இந்த தண்ணியை பாருங்க, எதுவுமே இருக்காது. ஒரு புழு பூச்சி எதுவுமே பார்க்க முடியாது. நத்தை, நண்டு, மீன், தண்ணி பாம்பு முதற்கொண்டு எதுவுமே இருக்காது. அதுமாரி இந்த வயல்வெளியில் நாக்கு பூச்சி எதுவும் இருக்காது, புள்ள பூச்சி எதுவுமே இருக்காது. இந்த பாய்லர் தண்ணி வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் வெளியே கிளம்புங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து என் அப்பா 40 ஏக்கர் கொடுத்துட்டாரு, இப்போ 4 ஏக்கர் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ என் பையனுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இவங்க கொடுக்குற 5 சென்ட் மாற்று மனை இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு மனித கொட்டியல், அதான் மனித பட்டியல்னு சொல்லலாம். போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 5 சென்ட் கொடுத்து அவனுக்கு எட்ட போக முடியாத வெறும் 60,000 ரூபாய் சார் அவங்களுக்கு எடுக்கும் போதெல்லாம். ஒரு ஏக்கர் வந்து 60,000 ரூபாய். 60,000 கொடுத்து அவன் எவ்வளவு நாள் சாப்பிடுவான் அதை வச்சுக்கிட்டு? வேலை வாய்ப்பு இல்ல, விழிப்புணர்வு இல்லாத நேரத்துல கொடுத்துட்டாங்க. ரொம்ப காலம் கிடையாது. இங்க பழைக்கவே வழி கிடையாதுங்க. கைத்தொழில் உள்ளவங்க போச்சுக்கலாம். இங்க எப்படி வாழ்ந்தவங்கலாம் இங்க வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து நல்லா இருந்தாங்க. இப்போ வந்து முந்திரி ஓட்டை உடச்சிக்கிட்டு சாப்பாடுகள்லாம் ரொம்ப கஷ்டம். 30 ஆண்டுக்கு முன்னாடி போட்ட சாலைகள் இது வரைக்கும் இதுதான், நாங்கள் இதில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதில் தான் நாங்கள் போகிறோம் வரோமே தவிர என்எல்சி நிர்வாகம் வேறு எதுவும் எங்களை கொண்டாந்து குடியமர்த்துறதுக்காக ஃபார்மாலிட்டிக்கு அந்த ஆரம்ப காலத்தில் செஞ்சது மட்டும்தான் இது. இப்போ நாங்கள் போராடி பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி தான் இப்போ மருத்துவமனை பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் திறப்பு விழா பண்ணலை. அப்புறம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நகர சுற்றி இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு யாரும் வரதில்லை. ரோடு போட்டு இது பண்ணி கொடுத்தாங்களே தவிர வேற எந்த வசதி வாய்ப்பும் இங்கே பண்ணி கொடுக்கல. எல்லாம் குப்பை குளமாக தான் இருக்கு. குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க, மாட்டுக்குடியிருப்பு குழந்தைகள் அதிகமாக இருக்காங்கன்னு நாங்கள் பள்ளி கட்டணம் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ உள்ளாட்சி அமைஞ்சு 4 வருஷமா நாங்கள் போராடிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். பில்டிங் தர மாட்டாங்க. கான்ட்ராக்ட் வேலை கொடுக்குறோம், கான்ட்ராக்ட்ல இருந்து சொசைட்டி ஆக்குறோம், சொசைட்டில இருந்து பர்மனண்டா அவங்களை ஆக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து எங்களுடைய நிலத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு எங்களை இங்க கொண்டாந்து விட்டாங்க. சொந்தமா வீடுலாம் யாருக்கும் கட்டி கொடுக்கல. படித்த இளைஞர்கள் இங்கே யாருக்கும் வேலை கிடையாது. என்எல்சி நிர்வாகம் குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. 80% குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை தரல. இங்க ஒரு முந்திரிக்காடுல இருந்து கொட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதை உடைக்கிறதானே தவிர அதுவும் ஒரு சீசன்ல தான் வரும். மற்றபடி எந்த விதமான வேலை வாய்ப்பும் இங்க இல்லை. 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் தெரு விளக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. தெரு விளக்குனா எல்இடி லைட் இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போதான் வந்து வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்னும் சரிவர முழுமையா நிறைவடையலை. இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு இல்லை, பொதுவான குழாய் தான் இருக்கு. அதுல திரும்பி சண்டை போட்டுக்கிற மாதிரி, அடிதடி சண்டை போட்டுக்கிற மாதிரி தண்ணி பிரச்சனை. வெயில் காலத்துல சரியா தண்ணி வர்றதில்லை இங்க. இது வரைக்கும் என்எல்சியால எடுக்கப்பட்டு மாற்று இடம் கொடுத்த எங்கேயுமே பட்டா கொடுக்கல. பட்டான்றது நாங்கள் 30 வருஷம் ஆகுது இங்கே வந்து. பட்டாவுக்கு பட்டா ரெடி ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 நாளில் கொடுத்துருவோம், 1 மாதத்தில் கொடுத்துருவோம், 6 மாதத்தில் கொடுத்துருவோம். இப்படியே தான் காலம் கடத்திட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான ஐடியாவே இல்லை. இது 10ஆவதுக்கு இப்போ போய் நிலம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த எங்களுக்கே அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கலையே. நாங்களே அகதிகளாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. மத்திய அரசும் கேட்கறது இல்லை, மாநில அரசும் கேட்கறது கிடையாது. எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு மாட்டு குடியிருப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் நாங்கள் தான். அது அகதிகளாக வந்து இருக்கோம். இன்னைக்கும் ஏமாத்தி என்எல்சி நிர்வாகம் நிலத்தை எடுக்குது. நாளைக்கு எல்லாருக்கும் இதே நிலைமை தான். இதுல நிலம், வீடு, வீட்டு மனை எல்லாமே கொடுத்தவங்க
1 கேட்டகரி 1. 2வது கேட்டகரியில வீடும் வீட்டு மனையும். 3வது பிரிவு இருக்காங்க. அவங்க தான் வந்து அதிகமான பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து விவசாய கூலி தொழிலாளர்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் கொடுக்கல, அவங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் கொடுக்கல. அவங்க ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மின்சாரத்துக்காக என்எல்சி கிட்ட நிலத்தை இழந்து நிற்கிற மக்களோட போராட்டம் ஒரு பக்கம்னா, நிலத்தோடு சேர்த்து தங்களோட சமூக உரிமைகளையும் இழந்து நிற்கிற பட்டியலின மக்களோட போராட்டம் இன்னொரு பக்கம். எங்கள் ஊர் வந்து பழைய நெய்வேலி சார். எங்கள் ஊர் வந்து 90ல் எடுத்தாங்க சார். 90ல் எடுத்தாங்க. இந்த ஊருக்கு நான் வந்து 27 வருஷம் ஆகுது சார். நான் இந்த ஊருக்கு வரும்பொழுது இந்த லைட்டு கம்பம் ஒயர்லாம் பண்ணிட்டோம், பைப் லைன்லாம் போட்டோம்னா அவங்க சொன்னாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. ஒரு தண்ணி வசதி, ஒரு மேம்பாண்டு, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்கே இல்லை. வீட்டுக்கு ஒரு லைனு, வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து அவங்களாம் வீட்டுக்கு ஒரு லைன் காசு தரலன்னுட்டு திரும்பி என்ன சொல்றாங்க, பொது பைப்புன்னு சொன்னாங்க. பொது பைப்புன்னு பொது பைப்பை போட்டுக்கிறாங்க. இப்போ இந்தாண்டு பைப்புல இந்தாண்டு லைன்ல இருக்கிறவங்க எப்படிதான் சார் தண்ணி பிடிக்கிறது? இவங்க பிடிச்சிட்டு விட்டாதான் நாங்க பிடிக்கிறதா இருக்கு தண்ணி. அடுத்தது இந்த டேனேஜ் வந்து போட்டாங்க. அது வந்து நோண்டுறாங்க, திரும்பி போடல. நைட்டுலாம் உட்கார கூட முடியல, வாசல்ல கூட எங்களால உட்கார முடியல குழந்தையோட வச்சுக்கிட்டு. இந்தாண்டியும் நோண்டி போட்டாங்க, இந்தாண்டி சாக்காடு. நாங்க எப்படி சார் உட்காந்து சாப்பிடுறது? எப்படி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது? எங்களால இருக்கவே முடியல. பஞ்சாயத்துல போய் கேட்டா ஃபர்ஸ்ட் எங்களை பஞ்சாயத்திலே சேர்க்கலன்றாங்க சார். பஞ்சாயத்திலே சேர்க்கல சார். மைன்ஸ்ல போய் கேட்டா பஞ்சாயத்துல போய் கேளுன்றாங்க, பஞ்சாயத்துல கேட்டா மைன்ஸ்ல போய் கேளுன்றாங்க. அப்ப நாங்க எங்க சார் போய் கேட்கறது? நாங்க எங்க ஊரை விட்டுட்டு நாங்க இங்க வந்து அவங்க கொடுத்த ஊருக்கு நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மைன்ஸ்ல தானே சார் நாங்க கேட்கணும். அதுவும் இல்ல. நாங்க இப்ப இங்கேயும் கேட்கணும், இங்கேயும் கேட்கணும். நான் எங்க போய் கேட்கறது? இது வந்து மாட்டுக்குடி அதனால பஞ்சாயத்துல சேரலன்னு சொல்றாங்க. நான் ஓட்டு மட்டும் வந்து கரெக்டா வாங்கிக்குவாங்க. சுடுகாடை கொண்டு கொஞ்சம் எட்ட தூரமாவது வைக்கலாம். கிட்ட சுடுகாடை வச்சுக்கிட்டு இந்த டெத்து போயிடுச்சுனாவே பசங்கள்லாம் உள்ள போட்டுட்டு படுத்து தூங்கினாங்க நேரத்துலேயே. இல்லைன்னா ஸ்மெல்லு பசங்களுக்கு ஏதாவது வச்சாக்க என்ன செய்யாது? அடுத்தது இங்க எல்லாருக்கும் பாதி பேருக்கு தான் வேலை இருக்கு. எங்க வீட்டுக்காருக்கும் வேலையே கிடையாது. எல்லாம் கேரளாவில் போய் பஞ்சம் பழைக்கிறாங்க. எங்க ஊர்லாம் போக்குவரத்துக்கு போறதுக்கான ஒரு சரியான எங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்கல. இன்னமும் அமைச்சு கொடுக்கல. நாங்கள் இந்த ஊர்ல இருந்து அந்த பக்கம் போனாலும் ஏன் உங்க ஊர்ல வழி இருக்கும்போது இங்க வரீங்க அவங்க கேட்பாங்க. இங்க இருந்து அந்த பக்கம் போனாலும் அந்த ஊருக்காரங்க எங்களை கேட்பாங்க. ஒரு தீவுல மாட்டி விட்ட மாதிரி எங்களை வந்து ஒரு எதுவுமே ஒரு வசதி இல்லாம நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இங்க இப்படியே போனோம். இது வந்து எங்க பட்டா அப்படின்னு சொல்லி முள்ளு போட்டு அடைச்சிட்டாங்க. எங்களுக்கு நடக்க வழி இல்ல. இது பிரச்சனையா ஆகி எங்கெங்கே போய் கோர்ட்ல போய் எழுதி வாங்கிருக்காங்க. எங்களுக்கு என்எல்சி வழி தர வரைக்கும் மட்டும் நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லா சௌகரியமே பண்ணி தரேன்னு சொல்லி தானே இடத்த எடுக்கிறாங்க. அப்ப எல்லா சௌகரியமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லுதே? இப்ப மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு 2 ஊருக்காரங்க 2-3 ஊருக்காரங்க இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும், இவ்வளவு இடம் வேணும், இவ்வளவு காசு வேணும்னு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. அது வந்து எங்களுக்கு ஏன் தெரியல? அப்ப எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு யாரும் தெரியல. எங்க மாமியார் காலத்துல மாமனார் காலத்துல கெட்டுட்டாங்க, ஏமாத்தி எங்களை கொண்டு தள்ளிட்டாங்களா? இங்க இப்பதான் எங்களுக்கு ஏதாவது தெரியுது. நாங்க இருந்த ஊர்ல வயல் வேலைக்கு போனோம்னாக்கா நாற்று நட போடுவோம், களை பிடுங்குவோம், களை வெட்டுவோம், மல்லாட்டை பயிர் போடுவோம். எல்லா வேலையும் எங்களுக்கு கிராமத்து வேலையை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் இல்லை. ரேஷன் அரிசி வாங்கி அந்த ரேஷன் அரிசிக்கு சரியான முறையில் காய்கறி வாங்க எங்களுக்கு காசு பத்தல. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை வந்து பாருங்க சார். இந்த நடுத்தேர்வை மட்டும் நீங்க வந்து பாருங்க. இந்த சைடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சாக்கடை எல்லாம் இம்மம்மா புள்ளையதான். இப்ப இதோல என் புள்ளையோதான். இப்ப இதோல வச்சுக்கிட்டு நான் எப்படி அங்க இருப்பேன்? இந்த மக்களோட கதைகளை கேட்ட அப்புறம் மின்சாரத்தோட வருகை வெளிச்சத்தை விட இருட்டை தான் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறத நாம் பார்க்குறோம். என்எல்சில என்னைக்கு வேட்டு போட்டாங்களோ அன்னைக்கு இது வேற ஆணுது. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு வீடு. என்எல்சில வேட்டு போட 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 வீடெல்லாம் அதிர்வு, அப்படி சுவரெல்லாம் குட்டி குட்டி கிடந்தது. வார்டு நம்பருங்க எல்லாரும் கூட்டுன்னு காமிச்ச தலைவருங்களாம் வந்து பார்த்தாங்க. இவ்வளவு உள்ள மண்ணை அள்ளி கூட்டணும். இந்த தரெல்லாம் அப்படியே ஆட அப்படியே பேத்துக்கிட்டு வருது. எல்லார் வீடுமே அப்படிதான் இருக்கு. இந்த வீடு ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வீடு கட்டுறதுக்கு நான் வழி இல்லாத உட்காந்துங்க. இருக்கிற வீடை வச்சு பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்எல்சி இது மாதிரி போட்டு மீனா ஆக்குறாங்க. நான் என்ன பண்றேன்?
நாங்கள் மண் எடுக்கிறதுக்காக, மண்ணை லூஸ் பண்ணுறதுக்காக நிறைய சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்துகிறோம். பக்கத்தில் வீடு செவரெல்லாம் வீரல் விடுது. 50 வருஷமாக வெடி போட்டுருக்காங்க. அது என்ன ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியல. என்எல்சி தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதாவது சிபிஐ இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. கடல் நீர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய பேரழிவு இருக்குது. பெரிய பெரிய மிஷின்ஸ் நிறைய கொண்டு வந்து வச்சுட்டு பயங்கரமாக டஸ்ட்டு. நாங்கள் நெய்வேலி டவுனுக்குலாம் போயிட்டு வரும்போது பார்த்தா இந்த பக்கம் ஒரே பிளாக்காக, இந்த பக்கமே ஒரே பிளாக்காக இருக்கும். இவங்க வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது எங்கள் பக்கத்துலேயே கிட்ட எங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு இதுக்கு ஒரு 300 மீட்டர் தான் இடைவெளி இருக்கும். இந்த பக்கம் கரி பங்கர், இந்த பக்கம் ஆஷ் பண்டு. இது இந்த காத்தடி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வந்து படியும். அந்த இதை பூரா நாங்கள் அந்த புகை, அந்த கறி, அந்த சாம்பலை சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பையன் சின்ன வயசுலேருந்தே இங்கேயே வளர்றான். குழந்தையிலேருந்தே அவனுக்கு சளி அறதில்லை, சளி பிடிச்சிட்டு இருமல். நானும் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக அவனுக்கு வைத்தியமே தான் பார்த்துட்ருக்கேன். என் பொண்ணுக்கும் அப்படி தான், 2 பசங்களுக்கும் சளி தான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இருந்து என்ன பண்ணுறது, பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு போகிறாரு. மண் வெட்டுறது, இந்த மாதிரி சாம்பு மண் ஆள்றது, இந்த மாதிரி ஏதோ கூலி வேலைக்கு தான் போகிறாரு. அவரும் அது மாதிரி இருந்து இப்போ 3-4 வருஷமாக அவருக்கும் சளி இருமல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. இருமல் சளி இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எங்களால் எடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. தண்ணி பிடிச்சிட்டே இருப்போம் பைப்பில். அந்த பிடிச்சிட்டு இருக்கிற இதில் தண்ணியில் படிஞ்சிரும். அந்த தண்ணி குடித்தாலே உடனே வீசிங் ப்ராப்ளம் தான், தும்பல். ஆஷ் பறந்து வரும். இப்போ நீங்கள் தரையை பார்த்தா ஆஷ் அப்படி இருக்கும். ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வந்து டஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கே. மற்ற வில்லேஜுக்கு நம்ம வில்லேஜுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு. குடும்பங்க, அதை கேட்குறீங்க, குடும்பம் தான் அது. சுமார் ஒரு 2005 வரலையும் இங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2005க்கு பிறகு வெளி மாநிலத்திலேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேட்லேருந்து எல்லாம் அங்கே ரெக்ரூட் பண்ணி இங்கே வந்து டெபுடேஷனில் அனுப்புனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு ஏற்கனவே 2000க்கு முன்னாடி 2005க்கு முன்னாடி இருந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை விட இப்போ வந்து வெரி ஃபஸ்ட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தர்மல் 2ல் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா 17 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி NNTPSல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுவும் பாய்லரில் தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார், 4 பேர் வந்து சிவியர் இன்ஜூர் ஆகிட்டுருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்தில் எந்த விபத்தும் இந்த நிறுவனத்தில் நடந்ததே கிடையாதுங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத 2 தரம் 1 தரம் 17 பேரை பாய்லர் வெடிச்சு செத்தான். இப்போ ஒரு 4 பேர் அடிபட்டான். பலாயிரம் கோடிக்கு மேலே லாபம் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் கவனக்குறைவு இல்லை. தன்னோட ஊழியர்கள் மேலே இந்த பொதுத்துறை நிர்வாகத்துக்கு இருக்கிற அலட்சியம். எந்த நேரமே எங்கள் மக்களுக்கெல்லாம் ஈஸ்னோபிலியா, கிட்னி ஃபெயிலியரு, இதய சம்மந்தமாக நிறையா நோய் வருது. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் NLC நிறுவனத்து உள்ளாலே குடியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் வரும் தான், 90% வரும்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த தண்ணியில் வந்தது தான். இந்த தண்ணியில் வந்து விவசாயத்துக்கு நான் தண்ணியில் இறங்கி வேலை செய்வேன். என் நிலத்தில் வேலை செய்யும் போது தண்ணி படுறதுனால எனக்கு கால் இதெல்லாம் சார். அது வந்து ஸ்கிரிப்டாக பார்த்தா அது சொன்னால் நமக்கு மற்றவங்க வந்து நம்ம கூட பேச மாட்டாங்க, சைடில் கூட உட்கார மாட்டாங்க. அது நமக்கு தொத்திக்குன்னு சொல்லிட்டு எட்ட பிரிஞ்சு போயிடுவாங்கன்றத அவங்க மூடி மறைக்கிறாங்க.
வீசிங்ன்ட்டு சின்ன பிள்ளையில நெப்ளைசர் வச்சியே சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். 1 மந்த்துக்கு 2 டைமாவது பெட்டில் இருப்போம், அட்மிட் போட்டுருவாங்க. சாதாரண சளி பிடிச்சாலே சரி வீசிங் வந்துடும். வீசிங்னா வேறு, ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சாலே வீசிங் வந்துடும். உடனே நெப்ளைசர் வச்சு பிள்ளைங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அதே தான் அதே பழகி போச்சு எங்களுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இருந்தால் போகலாம், அது அந்த என்எல்சிலலாம் எங்களுக்குலாம் அளவு கிடையாது. அந்த வேலையில் அவங்க எம்ப்ளாயி இருக்காங்க பாரு, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தான் சலுக்கை, எங்களுக்குலாம் எதுவும் கிடையாது. நாங்கள்லாம் இருந்தால் காசு இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாம், இல்லைன்னா சாகலாம். அதான் ஹாஸ்பிட்டல் இல்லைங்க. இந்த என்எல்சியில் இப்போலாம் அட்மிஷனே கிடையாது. யாரும் அட்மிஷன் பண்ணி பார்க்குறாங்க. என் பையன் ஓடுவான், நைட்டு ஒரு 8 மணிக்கு இட்டுட்டு போவார் எங்கள் வீட்டுக்காரு. வீசிங்காக வச்சு பார்ப்பாங்க, வச்சுட்டு அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. திருப்பி மறுநாள் அதுதான் இருக்குது. போய் நான் இப்போ தங்கி பார்க்கணுன்னா, இப்போ லோக்கலில் 10 நாள் லீவ் போட்டு தங்கி பார்க்கணும்னா, மாடு ஆடு கொள்ளை எல்லாத்தையும் போட்டு 10 நாள் நான் பாண்டிச்சேரிக்கு போய் தங்கி பார்த்து அவனை இட்டு வரணும். சின்ன வயசுலேருந்து இதுலேருந்து நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை எப்படி நான் வாழ வைக்கணும். ஒரு பையனாக இருக்கிறான். நாங்கள் ஒன்றும் தேவையில்லை, என்ன படிப்பே நிறுத்துறதா இருக்கேன். எனக்கு புரிஞ்சு போச்சு லைஃப். ஏமா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்கிட்ட போனாலும் கிட்னி போய் டயாலிஸுங்கிறான் உடனே. இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. இங்கே இப்போ டஸ்ட்டு படியாமல் பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்டுக்காமல் விட்டு தான் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. லைட்டாக கழுத்தை பிடிச்சி தான் மூச்சு இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சு தான் ஜிக்மோரை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனதும் கிட்னி சுருங்கிடுச்சு. டயாலிஸ் பண்ணால் தான் பண்ணதான் அப்புறம் டயாலிஸ் பண்ணிவிட்டாங்க. பண்ணி 1 வருஷத்துலேயே அப்புறம் கை கால் அடிச்சிச்சுன்னா தெரியல. லெஃப்ட் சைடு லெஃப்ட் காலும் லெஃப்ட் கையும் வராது. கிட்னி பெயினால அடிக்கடி நீர் போயிட்டு இருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னால் தூங்க முடியாது, படுக்க முடியாது. உட்காரவும் எழுந்திருக்கோம். அதான் சொன்னேன், நான் 42 தடவை எழுந்திருக்கேன் ஒரு ராத்திரிக்கு. வந்து இப்போ ஃபேமிலி போட்டோ மேலே எடுத்தோம். அப்புறம் பிரியற காலம் மாட்டிருக்காது, அப்புறமே பிரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப சோக கட்டமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக. எனக்கு கிட்னி ப்ராப்ளம், மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே போல் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் 50 வயசுலேருந்து கிட்னி ப்ராப்ளம். அவங்க 60 வயசில் இறந்துட்டாங்க. 5 இயர்ஸ் முன்னாடி அப்பாவுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. 5 இயர்ஸாகவே வந்து டயாலிசிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வீக்லி 2 டைம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரீசெண்டாக 1.5 மந்த் முன்னாடி இறந்துட்டாரு. ஒரு இரண்டாம் செய்தி, வேப்பங்குறிச்சியை சேர்ந்த என்எல்சியிலே பணியாற்றிய பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று அதிகாலையிலே அகால மரணம் அடைந்து விட்டார்கள். அன்னாரின் இறுதி ஊர்வலம் நல்லடக்கம் இன்று மாலை 4 மணி அளவில் வேப்பங்குறிச்சியிலே நடைபெறும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் வயிற்று வலியால் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுக்கிட்டு போனோம். ஸ்கேன் எடுத்து சொல்லிட்டாங்க, அவருக்கு இதுமாரி கல்லீரலில் பிரச்சனை, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சீரியஸாக ஆகிட்டார். எங்கள் வீட்டுக்கு 1 மாதம் என்ன தான் சொன்னாங்க. 1 மாதமாக பெட்டில் தான் வச்சுருந்தோம். சீரியஸாக இருக்குது, இனிமேல் நீங்கள் இட்டுக்கிட்டு போயிடுங்க, இங்கே வச்சுருக்கீங்கன்னு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. மறுநாள் இறந்துட்டார். அவர் ஐயோ 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 ஐயோன்னு கத்துறதை தான் பார்த்தோமோ, வேறு நாங்கள் என்ன சொல்கிறோம், என்ன செய்யும். எந்த நேரமும் கத்துற வேலை தான். வலிக்குது 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 வலிக்குதுன்னு ரொம்ப அழுகுது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வெளியேறக்கூடிய இந்த ஸ்டாக்லேருந்து வெளியேறக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டால் பாதுகாப்பான அளவுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவுகளை விட
6லேருந்து 8 மடங்கு அதிகமான இந்த வயலேஷன்ஸ் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மைனிங் ஆப்ரேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கோல் வாஷ் பண்ண அந்த தண்ணீராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அந்த மைன்ல இருந்து ஓவர்பர்டன் வரக்கூடிய அந்த கழிவு நீராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து விவசாய நிலத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து திருப்பிவிடப்படுது. அப்போ இதனால இந்த பகுதியுடைய நீர் ஆதாரங்கள் வந்து முற்றிலும் மாசடைந்துள்ளது. அதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் இம்பேக்ட், அவங்களோட உடல் வந்து உபாதைக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க. According to the Central Pollution Control Board itself, mercury is one of the most toxic elements known to humankind, and it's a very, very toxic element. We found mercury in many places. In drinking water, there was one place called Kapiyar Nagar where the amount of mercury in the drinking water is 250 times the acceptable limit, which is laid down by the government. Selenium was another element which we found. Selenium we found in water as well as we found selenium in the soil. And selenium again is a toxic element. It has a lot of problem for both human health, but it has also a big impact on the crops. So we have seen that this clear link is there from coal to water and soil and to the human health. This link of these elements is also clearly seen in the area. This is a double attack. So on one side you lose your land, you lose your house, you are not given any job, you lose your livelihood because there is not enough land for agriculture. On the other side, whatever is remaining is affected by the pollution, and you are living there, you are also affected by the pollution. So especially in the Neyveli area, this pollution and the land acquisition together is like, people are being squeezed from both the ends on this problem. என்எல்சி இருக்க வேணான்னு சொன்னாக்கா போனாங்க, எடுத்துகிட்டு போகிறான் பண்ணான்னு சொன்னாக்கா அது கிடையாது. அதுக்கு ஏதாவது வழி ஏதாவது பண்ணாக்கா பரவாயில்ல, நல்லா இருக்கும். இந்த மாநில அரசு, இந்த மாவட்ட மந்திரி, மாவட்ட கலெக்டரு இவங்க பல முறை கூப்பிட்டு பேசுகிறாங்களே ஒழிய எங்களுக்கு சரியான நிரந்தர தீர்வு அவங்க ஏற்படுத்தலை. இன்னைக்கு கூட பந்து, அதாவது கடையெடுப்பு, இன்னைக்கு எதுவுமே எது பண்ணாலும் அவங்க சேவிக்கு போகிறது கிடையாது. சாதாரண மக்கள் தானே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம எது வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு என்எல்சி ஆரம்பிச்சப்பட்ட நோக்கம்னா நாடு வளர்ச்சி அடையணுன்றதான். நாடு வளர்ச்சி அடையதில் நமக்கு யாரும் வேணாம்னு சொல்லல. நீங்கள் வந்து வளர்ந்துட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1200 கோடி ப்ராஃபிட்டுங்கிறீங்க. வளர்ந்த பிறகு மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும்ல. அப்போ அந்த இடம் என் வெற்றிடமாகவே இருக்குது தொடர்ந்து 60 ஆண்டு காலமாக. ஒரு 5000 போலீஸ் இறக்கி நம்ம அப்படி ஏதாவது கேட்க போனா ஜீப்ல ஏறு, எங்களை பேசவே விடல. நீங்க எதுவும் பேச எங்களை விட்ட வந்து பேச விடுற மாதிரி ஜீப்ல ஏறுங்க. நாங்க என்னமோ ஒரு கொலை குற்றவாளி மாதிரி, நாங்க என்னமோ ஒரு திருடன் தீவிரவாதி மாதிரி போலீஸை கொண்டாந்து விட்டு எங்களே மிரட்டுறாங்க. இன்னும் இந்த பகுதியை வந்து வாழ தகுதியற்ற இடமாக மாற்றும் வகையில் வந்து புதிதாக வந்து இங்க மைன்ஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. 2 பெரிய தெர்மல் பவர் பிளான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4842 ஹெக்டர் அளவுக்கான புது மைன்ஸும் 660 மெகாவாட்டுக்கான 2 தெர்மல் பவர் பிளான், 1320 மெகாவாட் அளவுக்கு புது தெர்மல் பவர் பிளான்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் இங்க வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நெய்வேலி பகுதி மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் ஒரு சூழல் வந்து இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணா நாங்க பேசினாக்கா உடனே தண்ணி விட மாட்டாங்க. நாங்க தண்ணி விடுறதுனால தானே நீங்க வந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டீங்க. அது ஒண்ணு. இந்த ஊர்ல இருக்கிற நாங்க ஒரு 500 பேர் தான் குடும்பம் இருக்கோம்னா 500 குடும்பத்துக்கு 1000 போலீஸ் கொண்டாந்து அடிச்சு எங்களை அச்சுறுத்தல் பண்றாங்க. அதனால நாங்க எந்த வகையிலே போராடினாலும் எங்களை தடுத்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டும் நிர்வாகமும். எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இப்படி நீங்க வேணா எங்க கிராமத்தையே நாங்கள் தியாகம் பண்றோம், எங்களை முடிச்சு விட்டு நீங்க வேணா எடுத்துட்டு போய் நல்லா இருங்க. எங்களை மறைமுகமா வேறொரு சூழலுக்கு ஆளாக்கி நீங்க கொள்றதை விட நேரடியாகவே நாங்கள் தியாகம் பண்ண ரெடியா இருக்கோம். எங்களை ஏதாவது ஒரு வகையில் நீங்களே நேரடியாக முடிச்சிடுங்க, முடிச்சுட்டு நீங்க எடுத்துங்க. என்எல்சி வந்து எப்படினாலும் இதை எடுக்கணும்னு தான் இருக்காங்க. நாங்க தான் எடுக்க கூடாதுங்கறப்ப போராடுறோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன எடுக்க கூடாதுன்னு தான் போராடுவோம், விடவும் மாட்டோம். அப்ப எங்களை மண்ணோட மண்ணை சேர்த்து வச்சு வெட்டுட்டுமே. அப்ப இந்திய அரசால் அறிவிக்கப்படாத அகதிகளானாங்க.
பாதிப்பு, பொல்யூஷனு, அந்த கார்பன் வந்து மூக்கெல்லாம் அடையுது, ஆஸ்மா வருது. எங்களுக்கு சரியான வாழ்வாதாரம் கிடையாது, பசங்க படிக்கிறதுக்கு இது கிடையாது. போலீஸ் வச்சு விரட்டி இது பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. அதனால நாங்கள் அதை கண்டனம் ஆகிறோம். நம்ம என்ன கேட்குறோம்? என்எல்சி எங்களுக்கு என்ன மாட மாளிகை கோபுரம் கட்டி கொடுக்க கேட்குறோம்? எங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது நிலம் தான். நமக்கு நிலத்தை இழந்துட்டு, வீட்டை இழந்துட்டு, எதுவுமே இல்லாமல் நம்ம போய் நாளைக்கு நிற்கதியாக நிற்க போகிறோம். நமக்கு முன்னாடி கொடுத்தவங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்க. எந்த ஒரு விவசாயியாவது முத்துகிருஷ்ணாபுரம் அந்த சைடில் வந்து நிலம் கொடுத்தவங்க யாராவது சுப்பைய நகர் ஒரு விவசாயி வந்து இன்னைக்கு நல்ல முறையில் வாழலாம்னு சொல்லுங்க, வாழ முடியாது. அந்த அளவுக்கு தகுதியற்றவா வந்து நம்ம இன்னைக்கு போய் நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு நமக்கும் வரும். இந்த மக்களின் அந்த வலியை, அந்த வேதனையை, எங்களுடைய அழுகுரலை எங்களை ஆண்ட சுதந்திர இந்தியாவின் இத்தனை ஆண்டு கால இந்த வரலாற்றில் இந்த என்எல்சி தொடங்கப்பட்டதிலிருந்தும், ஷிப்காட் தொடங்கப்பட்டதிலிருந்தும், பரங்கிப்பட்டை பவர் பிளான்ட் தொடங்கப்பட்டதிலிருந்தும் எங்களுக்கான ஒரு சரியான தேர்வு எட்டப்படவில்லை. என்எல்சியின் பாதிப்புகளை குறித்து பலமுறை பேசியிருக்கிறேன். சட்டமன்றத்தை கவர் செய்கின்ற நிலைமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். எவ்வளவு வேதனையோடு, இந்த பாதிப்பின் வழியோடு மிக ஆக்ரோஷமாக ஆண்ட அரசுகளிடம் அல்லது கூட்டணி இருக்கின்ற அரசுகளிடமே கடிந்து கொண்டிருக்கிறேன், வெளிநடப்புகள் செய்திருக்கிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் கண்காணித்து முறையாக இந்த மக்களுக்கு மாசுபடாத காற்றையும் மாசில்லாத குடிநீரையும், அவங்களுடைய விவசாய விளைநிலங்கள் பாழா போகின்ற சூழலையும், பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு நிரந்தர வேலையும் உரிய இழைப்படும். ஆனால் இன்று வரையிலும் 66 ஆண்டு காலம் என்எல்சி தொடர்ந்து நடைபெற்ற போதிலும் அந்த மக்களுக்கு இந்த உரிமைகளை எங்களை ஆண்ட ஒன்றிய அரசுகளாலோ மாநில அரசுகளாலோ கிடைக்கப்பெறவில்லை. இந்த அதிகார வர்க்கம் என்பது கொஞ்சம் கூட எங்களுடைய இந்த வழி நிறைந்த வேதனையான வேண்டுகோள்களை, நாளை இந்த புவிக்கு ஏற்படுகின்ற பேராபத்தை, இந்த மண்ணுக்கு ஏற்படுகின்ற பேராபத்தை, இந்த சுற்றுச்சூழல் காற்று மாசுபடுவதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத ஒரு நிறுவனமாக நம்முடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருந்து வருகிறது. இதற்கான உரிய நடவடிக்கைகளை, சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையிலே மேற்கொள்ள வேண்டும். உலகத்திலேயே பழுப்பு நிலக்கரியை விட 4 மடங்கு அதிகமாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய, காலநிலை மாற்றத்துக்கு காரணமாகக்கூடிய விஷயம் வந்து பழுப்பு நிலக்கரி, லிக்னைட். அந்த பழுப்பு நிலக்கரியை வைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற ஒரே ஒரு கொடுமை வந்து நம்ம நாட்டில் நடக்கும் நினைக்கிறேன். 1956 இருந்து இன்னைய வரைக்கும் கடந்த 66 ஆண்டுகளாக நெய்வேலி தமிழகத்துக்கு செய்திருப்பது மிகப்பெரிய துரோகம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இஸ் எ கிரிமினல் அஃபெண்டர். அவர் கிரிமினல் குற்றவாளி. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல உடல் உபாதைகளை, கிட்னி டிசீஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ஸ்கின் டிசீஸ்லேருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு நோய்கள் வருவதற்கான காரணமாக இருப்பது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். அப்ப அந்திம காலத்தில் கூடிய தொழில்நுட்பமான பழுப்பு நிலக்கரியை வைத்து மின்சாரம் தயாரிப்பு முறையை முழுமையாக கைவிட்டு விட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பேராசிரியர் சொன்ன மாதிரி சூரிய சக்தி, காற்றாலை போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா நாம தான் இன்னும் இந்தியா வந்து சுதந்திரத்தை வந்து இரவுல வாங்கினாலும் என்னமோ உலக நாடுகள்லாம் முடிச்சுக்கிச்சு, இந்தியா மட்டும் முடிக்காம இருக்கு. அப்ப நாம தான் இன்னமும் கைவிடப்பட்ட தொழில்நுட்பத்தை வைத்து நாம் மின்சாரம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தை பாலைவனமாக்கும் முயற்சி செய்யக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு தமிழக அரசு எந்த நிலத்தையும் கையகப்படுத்தி கொடுக்க கூடாது. அது 2006 பணம் கொடுத்துட்டாங்க, 2006 பணம் கொடுத்துருக்காங்க, 50,000 60,000 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா 2006க்கு அப்புறம் இப்ப நிலம் கையகப்படுத்த சட்டம் வந்து 2013 வந்துருச்சு. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்துருச்சு. இந்த புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் மேல் உயரக்கூடாது என்று சொன்ன 2015 பாரிஸ் ஒப்பந்தம் அதன் பிறகுதான் வந்தது. அப்ப இன்னைக்கு இருக்கின்ற முக்கியமான சூழல்ல அந்த நெய்வேலி இருக்கக்கூடிய மக்கள் போராடுவது நெய்வேலி மாவட்டத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்தியாவிற்குமான உணவு பாதுகாப்பை கோரியிருக்கின்ற ஒரு போராட்டம். தமிழக அரசு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அங்கே போராடுற மக்கள் வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்காக மட்டும் போராடல. இன்னைக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் வந்து அரிசி ஏற்றுமதியை வந்து தடை பண்ணிருக்குன்னா, அரிசி விளைச்சல் வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு அரிசி விளைச்சல் குறையுது, உணவு பற்றாக்குறை வருது, கோதுமை விளைச்சல் குறையுது, மக்காச்சோள உற்பத்தி குறையுது, பருத்தி, நம்ம திருப்பூர்ல இருக்க ஆலையில எல்லாம் ஏன் வந்து பிரச்சனை வச்சுன்னா பருத்தி விளைச்சல் வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப காலநிலை மாற்றம் வந்து உணவு உற்பத்தியை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்கும் போது அங்க நெய்வேலியில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து போராடக்கூடிய மக்களிடம் வந்து நிலத்தை பெற்று ஒரு கிரிமினல் குற்றவாளியான நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கொடுப்பது மிகவும் தவறான செயல். தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை நெய்வேலியிலிருந்து அகற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இனிமேல் 1 சென்ட் நிலத்தை கூட, தமிழ் மக்களின் நிலத்தை கூட வாங்கி அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க கூடாது. 250 மடங்கு பாதரசம் அதிர்ச்சி. பாதரசம் அதிர்ச்சா என்ன நோய் வரும்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. மினமோட்டா டிசீஸ் ஒரு டிசீஸ் இருக்கு.
அந்த மினமோட்டா டிசீஸ் எப்படி வருது நீங்க படிச்சு பாருங்க. 250 மடங்கு, 250% அல்ல நண்பர்களே, 250 மடங்கு பாதரசம் கூடியிருக்கிறது அந்த பகுதி. அதுக்கான முழு ஒற்றை காரணம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தான். அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிதீவிரமான நோய்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு, தமிழ்நாட்டின் விளைச்சல் நிலங்களை பாதிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு தமிழக அரசு எதற்காக நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும்? NLC ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல் நடத்தப்பட வேண்டும். அந்த நிலம் மீட்கப்பட வேண்டும். எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க கடந்த 66 வருஷத்துல, எத்தனாயிரம் கோடி. அந்த மக்களுக்கு உங்களால வந்து ஆஸ்பத்திரியில ஒரு வைத்தியம் பார்க்க முடியாதா? அந்த எப்படி பணம் சம்பாதிச்சீங்க? அந்த மக்கள் கொடுத்த நிலத்திலிருந்து நிலக்கரி பழுப்பு நிலக்கரி எடுத்து நீங்க சம்பாதிச்சீங்க. அவர்கள் கொடுத்த நிலத்திலிருந்து நீங்க சம்பாதிப்பீங்களா? ஆனா அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து அனுமதி தர மாட்டீங்களா? என்ன ஒரு பச்சை ஏகத்தனம் இது? அப்ப நாங்கள் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றுதான். NLC தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் முயற்சியில் உள்ளது. அந்த பாலைவனமாக்கும் முயற்சி உள்ள NLCக்கு நீங்கள் 1 சென்ட் நிலத்தை கூட கையகப்பற்றி கொடுக்க கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பகுதியில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்தி அந்த கார்பரேஷன், அந்த நிறுவனம் தான் அந்த பகுதியில் சுற்றுச்சூழலை மீட்டு தர வேண்டும். அதற்காக அண்ணன் வேலுமுருகன் சொல்லியது போல ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ அதை சரி செய்வதற்கான பணத்தையும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தான் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இது நெய்வேலி மக்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை. இன்னொரு பழுப்பு நிலக்கரி சுரங்கம் வந்ததுன்னா அது ஏற்படுத்தக்கூடிய சூழலியல் பேரழிவுகளுக்கு இந்த மக்களும் நிலமும் தான் சாட்சி. நிஜத்தில் இல்லாத ஒன்றை நம்மளால் கற்பனை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தினா பசுமையான இந்த நிலம் நம்ம கற்பனையில் மட்டும்தான் மிஞ்சும். என்னோட கல்லியா இருந்துட்டா கொட்டை வந்த சக்குரிய கொடியான்னு திரும்ப என்னோட கொடியா குறைக்க திரும்ப எனக்கு பாட்டி பாய் பாசமுள்ள தம்பி, பாசமுள்ள தம்பி இருந்தா பறந்து வந்து கட்டி போதும். எனக்கு கட்டுவாய் தகம காரண நட ஜதகமா நான் காசில போய் காய் குதிரை பார்த்துருந்தா என்னோட களிமணம் ஆறிருக்க. எனக்கு பட்டு பாய் தகம புருஷனோட ஜதகமா